அவருடைய அட்டென்ஷனை வந்து திமுக மேலேருந்து திசை திருப்புறதுக்காக விஜய் அவர்களையும் வந்து அவங்க உள்ளே இழுத்து விடும்போது இப்போ சீமானுடைய எனர்ஜி பூரா திமுக பக்கம் போகிறத அதில் பாதி நீங்கள் விஜய் பக்கம் கவனச்சிதறதில் வந்து பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? திமுக மேலே கொடுக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸ் குறைஞ்சி விஜய் மேலே போகும்போது அது யாருக்கு அட்வான்டேஜ்? திமுகவுக்கு அட்வான்டேஜாக மாறும். தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திமுக படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க நேரேட்டிவ் செட் பண்ணிட்டு வராங்க. இதில் அவர் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு வர வேண்டிய வாக்கு வேற ஒருத்தங்களுக்கு அப்போ அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, பாருங்க நீங்கள் 2 பேருமே வந்து போகஸான ஆட்கள் தாங்கிற மாதிரி அவங்க நேரேட்டிவை செட் பண்ணிடுவாங்க. சீமான் அவர்கள் திமுக மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களுடைய வீரியத்தை பலத்தை பலகீனப்படுத்துறதுக்காக தான் இந்த கட்டமைப்புகளை ஏற்படுத்துகிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து அப்படியே ஒன்றுக்குள்ளார ஒன்று தான்ப்பா, இருந்தாலும் வந்து ஸ்டேஜில் பேசுவாங்கப்பா இப்படின்னு ஒருத்தன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா அந்த சீமானுக்கு அந்த திமுக எதிர்ப்பு வாக்கு சீமானுக்கு வரலாங்கிறது வரமா? அதை தான் அவங்க கட்டமைக்கிறாங்க. இதில் கொஞ்சம் சீமான் அவர்கள் சூதானமாக இருக்கணுன்ற நான். அவர் வந்து எங்கேயோ போய் சண்டை போட்டு நீங்கள் முதல் இடத்துக்கு போகிறதுக்காக நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் ஏன் போய் விஜய் கிட்ட டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுடைய குறிக்கோள் பெரிய குறிக்கோளாக வச்சுருக்கிறீங்க. அவர் திராவிடத்தை வந்து நீங்கள் வேரோட வீழ்த்தணும்னு சொல்லிட்டு அதை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து இந்த இடத்துல சைட் ட்ராக் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது நம்மள மாதிரி ஆட்கள். ஆனால் நம்ம வந்து அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு அரசியல் திறமையான திரு நந்தகுமார். வணக்கம் சார். அன்றாஜ் சார், சமீபத்தில் ஒரு பத்திரிகை ஊடகத்தில் ஒரு செய்தி வந்து வெளியாகிருந்து, அணில் வேட்டைக்கு தயாராகும் சீமான் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து அந்த செய்தி வந்து வெளியாகிருந்து. ஆனால் உள்ள அந்த கட்டுரையை படிக்கும்போது பல அதிர்ச்சியூட்டும் விடயங்கள் வந்து அமைஞ்சிருந்து. சீமான் அவர்களை வந்து உதயநிதி தரப்பு வந்து சந்தித்ததா, விஜயை வந்து இனிமேல் ரோஸ்ட் செய்யணும் அப்படின்ற மாதிரி டாஸ்கெலாம் கொடுத்ததா பல கட்டுக்கதைகள் வந்து அந்த கட்டுரையில் வந்து அவிழ்த்து விடப்பட்டிருந்தது. எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விடயத்தை? இல்லை, இது சீமான் அவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சீமான் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் ஒரு பெரிய அரசியலை நெடுங்காலமாக பண்ணிட்டு வர்றாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அவருடைய அட்டென்ஷனை வந்து திமுக மேலேருந்து திசை திருப்புறதுக்காக விஜய் அவர்களையும் வந்து அவங்க உள்ளே இழுத்து விடும்போது இப்போ சீமானுடைய எனர்ஜி பூரா திமுக பக்கம் போகிறத அதில் பாதி நீங்கள் விஜய் பக்கம் கவனச்சிதறதில் வந்து பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? திமுக மேலே கொடுக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸ் குறைஞ்சி விஜய் மேலே போகும்போது அது யாருக்கு அட்வான்டேஜ்? திமுகவுக்கு அட்வான்டேஜாக மாறும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இன்னுமே வந்து சில இடத்துல குற்றச்சாட்டுகள் என்ன வைக்கிறாங்கன்னாக்கா, இல்லை வந்து அவருடைய அண்ணன் இறந்துட்டாருன்னு போய் பார்த்துட்டு வந்தார் இல்லையா, முத்து இறந்தும்போது. அப்பயே கூட என்ன அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இல்லை டிஎம்கே வந்து விஜய் அவர்களை வந்து எதிர்த்து பேசுகிறதுக்காக சீமானை வந்து செட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா ரூமர்ஸ் வந்துச்சு. அதனுடைய நீட்சியாக தான், அந்த ரூமர்னுடைய நீட்சியாக இப்போ வந்து இவர் மேடையில் வந்து நீங்கள் அணில் குஞ்சுகள் அப்படி இப்படின்னு நீங்கள் டிவிக்கு வந்தீங்களா அப்படின்னு இது பேசும்போது அதை வந்து சீமான் மேலே இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு அந்த ரூமரை வந்து உண்மைப்படுத்துகிற மாதிரி அதை வந்து ஒரு அடிஷ்னலாக இந்த விஷயத்தை கோத்து விட்றாங்கன்னு பார்க்குறேன். பாருங்கள் அன்னைக்கு, ஏன்னா இதெல்லாம் அவங்க செய்வாங்க. அப்போ இப்போ திமுகவுக்கு என்ன, விஜய் மட்டும் எதிரி இல்லை, சீமானும் பெரிய எதிரி. அப்போ சீமான் வந்து அதிகமாக கணைகள் கொடுத்துட்ருக்கும்போது, எதிர்ப்பு கணைகள் கொடுக்கும்போது சீமானை எப்படி பலவீனப்படுத்தணும்? அப்போ சீமானை வந்து யாரை எதிர்க்கிறாரோ திமுகவை தான் எதிர்க்கிறாரோ, அப்போ அந்த திமுகவே சீமானை வச்சு விஜயை எதிர்க்க வைக்கிறாங்கங்கிற மாதிரி இந்த ஒரு திரைக்கதையை அமைச்சாங்கன்னா இது திமுகவுக்கு வந்து ஒரு டபுள் பவராக மாறிடும் இல்லையா? அதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சீமான் அவர்கள். ஏன்னா அவங்க இந்த பல நேரட்டிவ்களை செட் பண்ணுவாங்க பொலிட்டிக்கல் செனாரியோவில். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வரக்கூடிய கட்டுக்கதைகளெல்லாம் அவங்க கொஞ்சம், ஏன்னா இப்போ யதார்த்தமாக பார்க்குறீங்க, என்னடா திடீர்னு இவ்வளோ நாளாக இது பேசினார், இப்போ வந்து இவர் ஏன் அணில் குஞ்சுகள்னு ஒரு கட்சி தலைவர் போய் ஏன் பேசணும்? இதை அவங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் பேசிட்டோம். சீமானே வந்து அதை ஸ்டேஜில் ஏறி அணில் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்து தேவையில்லாதது தானே. இப்போ நம்மளே அப்படி நினைக்கிறோம், ஏன் வந்து இது தேவையில்லாமல் பேசுகிறாரு, அவர் வந்து எங்கேயோ போய் சண்டை போட்டு நீங்கள் முதல் இடத்துக்கு போகிறதுக்காக நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் ஏன் போய் விஜய் கிட்ட டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுடைய குறிக்கோள் பெரிய குறிக்கோளாக வச்சுருக்கிறீங்க. அவர் திராவிடத்தை வந்து நீங்கள் வேரோட வீழ்த்தணும்னு சொல்லிட்டு அதை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து இந்த இடத்துல சைட் ட்ராக் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது நம்மள மாதிரி ஆட்கள். ஆனால் நம்ம வந்து இவங்க டிஎம்கே செட் பண்ணி இதை பண்ணுறாங்கங்கிறது நமக்கு நம்பிக்கை கிடையாது.
ஆனால் இந்த கனெக்டிங் த டாட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ எல்லாம் இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, ஓ சீமான் அப்படி கூட பண்ணுறாரா, அதனால தான் இவர் பேசுகிறாரா இவ்வளோ நாளாக இல்லாமல், அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டாங்கன்னா அது சீமானுக்கும் பெரிய பிரச்சனையாக வரும். இதை வந்து அவங்க ரொம்ப கவனத்தோட காய் நகர்த்திட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து சீமான் அவர்கள் வந்து இப்போ இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து அங்கிள்னு சொல்லிட்டு ஏன் வந்து அந்த மேடையில் வந்து அவர் அங்கிள்னு பேசுகிறாருன்னா, இவர் வந்து அப்பாங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து அம்மாங்கிற பிம்பத்தை கட்டமைச்ச மாதிரி என்னை எல்லாரும் அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த அப்பா பிராண்டிங் பண்ணுறாங்க. அப்போ விஜயனுடைய ஒரு பிரதான குறிக்கோள் என்னென்னா அந்த அப்பாங்கிற பிராண்டை உடைக்கணுங்கிறதுக்காக பேசுகிறாரு அங்கிள் அங்கிள்னு. அப்போ அதை வந்து சீமான் அவர்கள் வந்து மீட்டிங்கில் இருக்கும்போது அனில் வந்து ஜாக்கல் ஜாக்கல் இல்லைன்னா ஜங்கல் ஜங்கல் தானே கத்தணும், ஏன் வந்து அங்கிள் அங்கிள்னு கத்துறாருங்கும்போது இது இப்போ சீமான் வந்து இப்போ திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பார்வை வந்துடும் அந்த இடத்துல. இப்போ உங்களுக்கும் எதிரி திமுக தான், விஜயும் திமுகவை தானே எதிர்க்கிறாரு. நீங்கள் அவர் இப்போ திமுக எதிர்வினை ஆற்றும், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை, எதிர்வினை ஆற்ற தான் செய்வாங்க. அதெல்லாம் விஜய் சமாளித்து தான் ஆகணும். ஏன்னா அதெல்லாம் எதிர்பார்த்து தான் அவர் பேசுகிறார். எல்லா கட்சியும் நீங்கள் குறைபாடுகள் சொல்லும்போது அந்த கட்சிகள் பூரா அவங்களை திருப்பி அட்டாக் பண்ணத்தானே செய்வாங்க. அப்போ அது அந்தந்த கட்சிகள் செய்யட்டுன்றேன் நான். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, சீமான் போய் இன்றைக்கி வந்து அனில் வந்து ஜங்கிள் ஜங்கிள்னு சொல்லாமையே அங்கிள் அங்கிள்னு சொல்லுதுன்னா, சீமானுடைய நோக்கம் என்னென்னா விஜயும் வந்து அட்டாக் பண்ணுறாருங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவர் பண்ணுறாரு. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி கட்டமைச்சிருவாங்கன்னா, பாருங்கள் நம்ம அன்றைக்கி சொன்னது கரெக்டு தானுங்க, அதனால தான் அந்த காணொலிலையும் சொல்கிறாங்க, இல்லை உதயநிதி ஸ்டாலினுக்கு வேண்டப்பட்ட நபர்களெல்லாம் வந்து சீமானை போய் பார்த்து இன்னும் வந்து விஜயை வந்து எதிர்க்கிறதுக்கு அதிகமான இன்னும் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு வந்திருக்காங்க, இன்னும் வந்து அந்த பேச அதிகப்படுத்தணுன்னு இருக்காங்க, அதனுடைய நீட்சியாக தான் இதெல்லாம் நடக்குதுங்கிற இந்த மாதிரி ஒரு ரூமர் வரத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா பார்க்குற எல்லாரும் நம்ப போகிறதில்ல, நம்மள மாதிரி ஆட்களை நம்ப போகிறதில்ல, இருந்தாலும் அதையும் நம்பக்கூடிய சில ஒரு மக்கள் இருப்பாங்க இல்லையா. அப்போ அதிலெல்லாம் கொஞ்சம் இவர் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதும் ஒரு அவங்களுக்கு நல்லதுன்னு நான் பார்க்குறேன். இல்லை சார், இப்போ குறிப்பாக திமுகவுடைய எதிர்வாக்குகளை வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கட்சியாக வந்து நாம் தமிழர் இருக்குது. அதிமுக களத்தில் இருந்தால் இப்போ களத்தில் பார்க்கும்போது எல்லா எதிர்வினைகளும் வந்து ஆடுறது நாம் தமிழர் தான் இருக்குது. டிவிக்கு வந்து பேரலாக வந்து இப்போ திமுகவையும் டிவிக்கையும் பேரலாக எடுத்துக்கும் போது சேம் சைடில் ரெண்டு ப்ராஃபிட் வருது இல்லை சார். ஏன்னா திமுக எதிர்ப்பவர்கள் வந்து டிவிக்கு பக்கம் போகாமல் இருக்கும், நம்ம பக்கம் வரும். அட் த சேம் டைம் வந்து திமுகவே நம்ம எதிர்க்கிறோன்றப்போ ரெண்டுமே ஈக்குவலான ஒன்றா தான் இருக்குது நாம் தமிழர். இல்லை டிவிக்கேவை நாம் தமிழர் கட்சி திடகாத்திரமாக எதிருங்கிறன்னு சொல்கிறேன், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து ஏன்னா இப்போ நீங்கள் திராவிடத்தினுடைய ஹோல்சேல் டீலர்னு திமுக சொல்கிறனால தான் நீங்கள் அங்கே மேலே அதிகமாக கணைகள் வருது. நீங்களும் வந்து இந்த இடத்துல திராவிடங்கும் போது அந்த சித்தாந்த ரீதியாக போட்டு அடிங்க, தப்பு கிடையாது. அது அவங்க நாம் தமிழர் கட்சி கட்டாயம் பண்ண வேண்டிய ஒன்று அவங்களுடைய அரசியலுக்காக. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அணில் வந்து ஜங்கிள் ஜங்கிள்னு சொல்லாமல் ஏன் அங்கிள் அங்கிள்னு சொல்லுதுங்கும் போது இது அங்கிள்னு சொல்லப்பட்டது யார், திமுகவுடைய தலைவர் அவர் பேசுகிறார். அப்போ அவரை வந்து விஜய் விமர்சனம் பண்ணினதை நீங்கள் ஏன் எதிர் விமர்சனம் பண்ணுறீங்கிறது தான். விஜய் நீங்கள் அட்டாக் பண்ணுங்கள், அவருடைய கொள்கையை அட்டாக் பண்ணுங்கள். எனக்கு வந்து இன்னும் சீமான் மாதிரி ஆட்கள் வந்து இன்னும் விஜயை வந்து அணில்னு சொல்கிறது என்ன ஏற்றுக்க முடியாது. நீங்கள் அதை நீங்கள் சேர்த்துக்க முடியாது, இந்த சென்ஸ் தேவையில்லைங்கிறேன் நான். யாரை எப்படி கூப்பிடணுங்கிறது அவங்கவுங்களுடைய உரிமை அது. ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சீமான்கிறவர் வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர், சாதாரண ஒரு கட்சி இல்லை, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவருங்கும் போது அவர் அந்த ரேஞ்சுக்கு போயிடணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி விமர்சிக்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்கள் மற்ற ஆட்கள் விமர்சிக்கட்டும். அதை நீங்கள் அந்த ஒரு தலைமைத்துவத்தில் இருந்துட்டு அதை நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. அது வந்து ஒரு காமெடி பார்க்குற மாதிரி ஆகிடும். அதை வேற ஒருத்தரை வச்சு பண்ண வைங்க, நீங்கள் அந்த ஹீரோ ரோலை ப்ளே பண்ணுங்கன்றேன் நான். அப்போ கட்டாயம் நீங்கள் விஜய் எதிர்க்கணுமா, தாராளமாக எதிர்த்து தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி அவரும் வந்து திராவிட எதிர்ப்பில் உள்ளர வராரு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வாக்கும் எடுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. திராவிட எதிர்ப்பு இல்லை, திமுக எதிர்ப்பு வாக்க அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த இடத்துல சீமான் ஏற்கனவே திராவிட சித்தாந்த எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு தான் அதிகமான அந்த வாக்கையும் அவர் அறுவடை பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த எதிர்க்கக்கூடிய தளத்தை விஜய் ஸ்டாலின் மேலே வச்ச விமர்சனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு விஜயை எதிர்க்காதீங்கன்ற அது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு பலம் கொடுக்காது, திமுகவுக்கு பலம் கொடுத்துரும். அதில் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த விஷயத்தை பேசும்போது திமுக இதை பண்ணியிருக்காருன்னு சொன்னீங்களா, சம்திங் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தீங்க சார் இந்த கட்டுரைகளை வந்து வெளியிடுறது இல்லை. அதாவது வந்து யார் வேணால் எப்படி வேணால் நேரட்டிவ் செட் பண்ணுவாங்க. இது திமுக செஞ்சுதான் செய்யலையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு நேரட்டிவ்
அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, வேற யாருக்கும் இல்லை. ஆனால் நம்ம இன்னைக்கு திமுக தான் இதை கட்டமைக்குதுன்னு என்கிட்ட டாக்குமெண்ட் கிடையாது, எவிடன்ஸ் கிடையாது, நான் சொல்லவும் முடியாது. நம்மளால வந்து யூகிக்க தான் முடியும். அப்போது யார் எந்த நேரட்டிவை செட் பண்ணாலும் இப்போ அதை நம்ம எதிர்க்க போகும்போது இந்த எதிர்ப்பு இன்னைக்கு விஜய் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் விஜய்க்கு போகக்கூடிய வாக்கை எனக்கு திருப்புறதுக்காக இருக்கணுமே ஒழிய விஜய்க்கு போலான்னு இருக்கக்கூடிய வாக்கை திருப்பி நீங்கள் திமுகவுக்கு அனுப்புகிற மாதிரி ஆயிடக்கூடாது. உங்களுக்கு வரணும், நீ சீமான அதை அட்ராக்ட் பண்ணணும். அதில் எனக்கு ரொம்ப முழு உடன்பாடு உண்டு, அதுதான் யுக்தி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு திமுகவை விமர்சிச்சுட்டாருங்கிறதுக்காக நீங்கள் போய் விஜயை விமர்சிக்கணுங்கிறது இல்லை, அந்த தளத்தில் வேறு தளத்தில் எதிருங்க. அப்போ நீங்கள் இந்த வகையில் வந்து நீங்கள் திமுகவை எதிர்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்படின்னாக்கா அது திமுகவுக்கு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் போகிற மாதிரி ஆகிடும் இன்டைரக்டாக. அதுக்கு தான் அவங்க இந்த நேரட்டிவை செட் பண்ணுறாங்க, அதுக்கு ஈல்ட் ஆகிடக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் அதில் இருந்தது தான் கொஞ்சம் நகைச்சுக்குரிய விஷயமா இருந்தது. பல பொதுக்கூட்டங்கள் வந்து நாம் தமிழர் வந்து போட போகிறாங்க, அதற்கு அந்தந்த தொகுதிகளை சார்ந்த திமுக நிர்வாகிகளை வந்து உதவி செய்யணும், அந்த பொதுக்கூட்டத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. சீமான் அவர்கள் களத்தில் திமுக விமர்சிக்கிறாரு, ரொம்ப இறங்கியே அடிக்கிறாரு திமுகன்றப்போ அந்த நிர்வாகிகள் அதை முதல்ல ஏற்றுக்க தயாராக இருப்பாங்க சார் திமுக அதிமுக தொண்டர்கள்? இல்லை, அதைத்தான் சொல்ல வரேன். இது வந்து நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, அதை தான் திருப்பி சொல்கிறேன். அப்போ அவங்க செட் பண்ணக்கூடிய நெரேட்டிவ் என்னன்னா நெரேட்டிவ்லேயே முன்னுக்கு பின் முரணா இருக்குல்ல சார், நடக்காத ஒரு விஷயம் இல்லை. முரணா இல்லை, திமுக இதை வந்து செஞ்சுருந்தாங்கன்னா அது கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். என்னன்னா முதல்ல என்ன பண்ணுறாங்க, கரெக்டானா அவங்க நேரட்டிவை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மித்து வீட்டுக்கு போயிட்டு வரும்போது என்ன சொன்னாங்க, இல்லை விஜய் எதிர்க்கிறதுக்காக டீல் பேசிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ பேசும்போது என்ன சொன்னாங்க, உதயநிதிக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களை எல்லாம் அனுப்பிச்சு இன்னும் வந்து அவர் மேலே தாக்கத்தை அதிகப்படுத்துறதுக்காக எல்லாம் பேசிட்டு வந்திருக்காங்க. அடுத்தது என்ன வருது, அந்தந்த பகுதியில் வந்து சீமான் எங்கெங்கெல்லாம் மாநாடு போடுறாரோ அங்கெல்லாம் திமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்து இவருக்கு அனுகூலமாக இருந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து அவங்க என்ன கட்டமைக்கிறாங்கன்னா, யாரை சீமான் தொடர்ந்து எதிர்த்துட்டு வராரோ அந்த திமுகவினுடைய உற்ற நண்பனாக வந்து சீமான் அவர்கள் மாறிட்டு வராருங்கிறத அவங்க கட்டமைச்சுக்கிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அந்த கட்டமைப்பை தகர்க்க வேண்டிய கடமையும் இவங்களுக்கு இருக்குது இல்லையா? அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் வலை பின்னிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா, அது நீங்கள் ஆரம்பத்திலேயே உடைக்காமல் விட்டுட்டிங்கன்னா ஒரு 10 நம்ம மேலே வளைவு இருந்தால் அத்தரலாம், ஒரு 1000 வளைவுக்கு மேலே நம்ம மேலே சுற்றிட்டு அதை அக்கிறது கஷ்டம். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திமுக படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க நேரேட்டிவ் செட் பண்ணிட்டு வராங்க. இதில் அவர் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும், இல்லைன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு வர வேண்டிய வாக்கு வேற ஒருத்தங்களுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, பாருங்க நீங்கள் 2 பேருமே வந்து போகஸான ஆட்கள் தாங்கிற மாதிரி அவங்க நேரட்டிவை செட் பண்ணிடுவாங்க. இல்லை சார், மற்ற கட்சிகளுக்கு அந்த நேரத்தை செட் பண்ணுறது இருக்கும் சார். மற்ற புதிய கட்சிகளுக்கு வந்து அப்படி சொல்லலாம். இப்போ நாம் தமிழ் போன்ற ஒரு கட்சி வந்து உருவாகிறதே காங்கிரஸ் திமுக எதிர்த்து தான் தமிழக மண்ணில் வந்து உருவாகுது. அப்படின்றப்ப ஈஸியாக அதை செட் பண்ணுற முடியும் அவங்க நினைக்கிறது எதிர்ப்பு இல்லை. இப்போ மற்ற கட்சிங்கன்னாலும் வேற எல்லாரும் இருந்து யாரோ ஒருத்தர் கூட்டணியை கூப்பிட்டு உட்கார வச்சு பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு திமுக மேலே யார் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து ரொம்ப அதீத தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ அவரை நீங்கள் எப்படியாவது வந்து டிஃப்யூஸ் பண்ணணும், அவரை வந்து உங்களுக்கு அந்த வீரியத்தை குறைக்கணுங்கிறது தானே திமுகவினுடைய நோக்கமாக இருக்கும். அப்போ அந்த சீமான் அவர்கள் திமுக மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களுடைய வீரியத்தை பலத்தை பலகீனப்படுத்துறதுக்காக தான் இந்த கட்டமைப்புகளை ஏற்படுத்துகிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து அப்படியே ஒன்றுக்குள்ளார ஒன்று தான்ப்பா, இருந்தாலும் வந்து ஸ்டேஜில் பேசுவாங்கப்பா இப்படின்னு ஒருத்தன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா அந்த சீமானுக்கு அந்த திமுக எதிர்ப்பு வாக்கு சீமானுக்கு வரலாங்கிறது வரமா? அதை தான் அவங்க கட்டமைக்கிறாங்க. இதில் கொஞ்சம் சீமான் அவர்கள் சூதானமாக இருக்கணுன்ற நான். ஓகே சார், இப்போது டிவிகேக்கு ஃபோக்கஸ் வந்து மீடியாவில் நிறைய தராங்க. இதற்கு முன் வந்து அதிமுகவை தாண்டி நாம் தமிழ் திமுக வந்து விமர்சிக்கும் போதும், இடைத்தேர்தல்கள் வந்து திமுக விசஸ் நாம் தமிழ்னு மாறும்போதும் திமுக எதிர்நிலையில் வந்து நாம் தமிழர் களத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் வந்து தமிழகம் முழுக்க பரவி வந்தது. அந்த விஷயம் வந்து திமுக ஒரு நெருடலை ஏற்படுத்திருக்கோம் சார். திமுக விசஸ் நாம் தமிழ்ன்றப்போ மிகப்பெரிய ஒரு எதிர்வினை வந்து திமுக ஏற்படுத்திருக்கோம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இன்றைக்கி முதல்ல இருந்ததை விட இன்றைக்கி மீடியா வெளிச்சம் வந்து நாம் தமிழர் மேலே அதிகமாக தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி பல நிகழ்ச்சிகளில் பார்க்குறோம், முதல்லலாம் நாம் தமிழர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவே இருக்க மாட்டாங்க, ரொம்பவே நிராகரிச்சுட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய நிர்வாகிகள் வந்து ஒரு மறுதளிக்க முடியாத ஒரு சக்தியாக உருவெடுத்துக்கிட்டு வராங்க. அப்போ இன்றைக்கி பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நம்ம பார்க்குறோம், விவாத நிகழ்ச்சிகளில் நாம் தமிழர் வச்சு விவாதிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. அப்போ முதல்ல இருந்ததை விட இன்றைக்கி நாம் தமிழர் மேலே அந்த மீடியா வெளிச்சம் கொஞ்சம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் ஒருத்தர் மறைச்சிட முடியும்? அது சுலபம் இல்லை இல்லையா? ஒரு பழமொழி ஒரு இது இருக்கு இல்லையா, 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிறது. அவங்க திறமையை அவங்க வளர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது
என்னைக்காவது ஒரு நாள் அது பீறிட்டு வெளிச்சமாக வெளியே வரத்தான் செய்யும். நீங்கள் அப்படிலாம் யாரையும் தடுத்துக்க முடியாது. இல்லை சார், இப்போ திராவிடம் மிசஸ் திராவிடம், திமுக அண்ணா திமுக அந்த மாதிரி போட்டி இருக்கும்போது அது வந்து பெரிய விஷயம். இப்போ திராவிடம் மிசஸ் எதிர் சித்தாந்தமாக தமிழ் தேசியம் இருக்கும்போது அது திமுக மிகப்பெரிய த்ரெட்டாக தான் அமைய வாய்ப்பு இருக்கு. எதிர்காலத்துக்கு நாம் தமிழ் மாதிரி ஒரு கட்சிகள் வந்து வளர்ந்து திராவிடம் மிசஸ் தமிழ் தேசியம்னு வந்து எதிர்காலத்தில் நின்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தர. அந்த விஷயத்தை வந்து கட்டமைக்க மறுக்கிறாங்க திமுக. இந்த மாதிரி நெரேட்டிவ்ஸ்களை செட் பண்ணி நாம் தமிழ் வந்து டம்ப் பண்ணுறாங்க. இல்லை, அதாவது ஐடியாலஜிக்கெல்லாம் அவங்கள எமர்ஜ் ஆகாமல் விடலான்னு நினைக்கிறாங்களான்னு கேட்குறீங்க. அது எப்பயுமே இருக்கும். எந்த ஒரு ஐடியாலஜியும் வந்து இன்னொரு ஐடியாலஜியை வந்து எதிர்ப்பாங்க, அதுக்கு உண்டான பதில்களை சொல்லுவாங்க. அந்த ஐடியாலஜியினுடைய ப்ளஸ் மைனஸ், எந்த ஒரு ஐடியாலஜியுமே ப்ளஸ் மைனஸ் இல்லாமல் இருக்காது. எல்லா ஐடியாலஜிலையுமே ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஆனால் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஐடியாலஜி வந்து பவர் ஏற்படுத்தும். அந்த ஐடியாலஜியை தலைமை தாங்கக்கூடிய தலைவன் யாருங்கிறத பொறுத்தும் அந்த ஐடியாலஜியினுடைய வீரியம் வந்து பெறப்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி நான் தான் சொன்னேன், இன்றைக்கி ஏற்கனவே வந்து சீமான் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊராக வீதி வீதியாக வீடு ஊர் தெருவாக போய் இன்றைக்கி மேடைகள் தோறும் முழங்கிட்டு இருக்காங்க. பல வித்தியாசமான மாநாடுகள், மற்ற அரசியல் கட்சிகள்லாம் நினைக்க முடியாத மாநாடுகளெல்லாம் இன்றைக்கி சீமான் நடத்திக்கிட்டு வரும்போது அதை வந்து இவங்க வெறும் மீடியாவில் வந்து இவங்கள ஒன்றும் பேசாமல் விட்டுட்டாவே இந்த ஐடியாலஜி செத்து போயிடும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது அவங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு கொள்கையுமே அந்த கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையில் விவாதித்து ஒரு கொள்கையை தோற்கடிக்க முடியும், அப்படி தான் தோற்கடிக்க முடியுமே ஒழிய அந்த நீங்கள் கொள்கையை வந்து கண்டுக்கவே வேண்டாம், நம்ம பாட்டு இக்னோர் பண்ணிகிட்டே போயிடலான்னா இன்னொரு பக்கம் அந்த கொள்கை வளர்ந்துக்கிட்டே இருக்குல்ல. அப்போ அந்த கொள்கை வளர்ந்துக்கிட்டு உங்களை மொத்தமாக அடிக்கிற வரைக்கும் நீங்கள் வளர விட்டிங்கன்னா அது எதிர்கொள்கைக்கு ஆபத்தான நிலைமை தானே. அப்படி அவங்க செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும். சார், இப்போ இந்த தாவேகா எதிர்ப்புன்றது வந்து பொதுத்தளத்தில் வந்து ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் மூணாவது பெரிய கட்சி தமிழகத்தில் நாம் தமிழ்னு சொல்லிட்டு கட்டமைக்கப்பட்ட ஒன்று, அந்த இடத்தை வந்து விட்டு விடக்கூடாதுன்ற ஒரு நெசசிட்டியாக ஒரு இருக்கணும்ல சார். நாம் தமிழ் கட்டாயமாக இருந்து தானே ஆகணும். இப்போ என்னோட இடத்த நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அப்போ வந்து நான் இன்றைக்கி மூணாவதாக இருக்கிறாள், நான் ரெண்டாவதாக எப்படி வர்றது, முதல் இடத்துக்கு எப்படி போகுங்கிறத நோக்கி தானே அந்த பயணம் போகணும். அப்போ அந்த பயணத்தை நோக்கி போங்க. நீங்கள் சைடில் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்கன்ற நான். நீங்கள் விஜயை எதிருங்க, கடுமையாக எதிருங்க. கொள்கை ரீதியாக அவர் பல விமர்சனங்களை வைக்கிறார்ல, தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதை போய் பேசாதீங்கன்ற நான். நீங்கள் அணில் குஞ்சுங்கிற அது வந்து அவருடைய லெவலுக்கு அது உகந்ததல்லைங்கிறேன். அப்போ வந்து ஒரு மக்கள், ஒரு சாதாரண மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் வந்து அந்த மாதிரி பேசினாங்கன்னா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஒரு சீமான் பேசும்போது என்ன ஆகுனா, எதுக்குப்பா இவர் வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாரு, நீ சீமான் கிட்ட இப்போ எதிர்பார்க்குறதே வேறு மக்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஏன் வந்து இவரே வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு தேவையில்லாமல். இப்போ இன்றைக்கி நீங்கள் என்ன தான் நீங்கள் நக்கல் நையாண்டி பண்ணாலும் சீமான் மேலே அபிமானம் கொண்டவர்கள் சீமானுக்கு தான் போடுவாங்க, விஜய் மேலே அபிமானம் இருக்கிறவர்கள் விஜய்க்கு தான் போடுவாங்க. அப்போ இந்த பேச்சு நடவடிக்கை செயல்பாடுகள் எல்லாமே எல்லாத்துக்கும் அது யாருடைய ஓட்டை கவர்றதுக்கான பேச்சாக இருக்கணும். அதாவது இப்போ சீமான் மேலே அபிமானம் இருக்கக்கூடியவங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்க, இப்போ ஏற்கனவே ஒரு 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இன்றைக்கி சீமானை பிடிச்சி போடுறீங்க அவங்களுக்கு தான் போடுவாங்க. அதே மாதிரி விஜய்க்கு வந்து எண்ணற்ற லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கான நீங்கள் என்ன அவங்க கொள்கையை சொல்லுங்கள், சொல்லாமல் போங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் அந்த விஜய்க்கு போடுற ஓட்டு போட்டு தான் செய்வாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இந்த மாதிரி வாக்கு வங்கி இருக்கும். அப்போ இதையும் மீறி ஒவ்வொருத்தரும் பேசக்கூடியது, செய்யக்கூடியது, போராடக்கூடியதெல்லாம் யாருடைய ஓட்டை கவர்றதுக்காக? அந்த மாதிரி பொது சிந்தனையில் இருக்காங்க பாருங்க, அந்த மக்களை கவரக்கூடியதுக்கு உண்டான ஓட்டாக தான் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி மக்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஏன்டா இப்படி சீமான் இப்படி பேசுகிறாருங்கிற மாதிரி வந்துடக்கூடாது. சீமான் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது, அவர் சொல்கிற கொள்கை ரீதியில் ஏன் வந்து விஜய் இந்த மாதிரி அப்படி போனாங்கன்னா அவங்க சிந்திச்சு சரி இந்த தடவை சீமானுக்கு போடலாம்ப்பான்ட்டு வந்துடுவாங்க. நீங்கள் அணில் ஜங்கல் இப்படின்ட்டு நீங்கள் டிவிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு போகும்போது என்ன ஆகும்னா, ஒரு காமனாக இருக்கிற ஓட்டர் என்னடா இவரும் வந்து ஒரு மாதிரி இப்படி பேசுகிறாருங்கிற மாதிரி ஒரு அவர்ஷன் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வந்துடும் நான் சொல்லலை. கொள்கையும் குறிப்பிட்டு விமர்சிக்கிறார்கள் சார். இப்போது திமுக எதிர்ப்போம் பாஜக எதிர்ப்பும் தான் அவங்க கொள்கைன்னா இப்படி ஒரு கொள்கையே கிடையாது, அவங்களோட தாவேக்கால உண்மையான கொள்கை என்ன அப்படின்ற மாதிரி கருத்தியல் ரீதியான சில விஷயங்கள்லாம் வைக்கிறேன். அதுக்கு பதில் வரணும்ல சார் எதிர் தரப்புல இருந்து. அது வரது இல்லையே. இல்லை, அதை நீங்கள் தொடர்ந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்காக வந்து நீங்கள் உடனே அணில்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, டிவிக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் கொள்கை என்னப்பா நான் கேட்டுக்கிறேன் சார். முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கப்படுது டிவிக்கே தரப்புல இருந்தால் முதல்ல அவங்களோட முதற்கட்ட தலைவர்களாகட்டும் அவங்களாம் வந்து நாம் தமிழ் மீது ப்ரெஷரை ஏற்படுத்தும் தான் சீமா. இல்லை, அவங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வகையில் வந்து எந்த இடத்துலையுமே
விஜய் அவர்களோ இல்லை வந்து விஜய்க்கு முக்கிய தலைவர்கள் யாருமே வந்து நாம் தமிழர்களை பற்றி இன்னைக்கு வரைக்கும் இந்த தேதி வரைக்கும் அவங்க யாரும் விமர்சிக்கலை. நான் அதனால தான் சொல்கிறேன், உங்ககிட்ட இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் என்ன வேணால் பேசட்டும், சீமானவர்கள் இதை பேச வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. ஐ மே பி ரைட் ஆர் ராங். என்னுடைய கருத்து என்னென்னா, நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நீங்கள் கொள்கை ரீதியாக போட்டு அடிங்க. இன்னும் 10 அடி அடிக்கிறீங்களா, 100 அடி அடிக்க முடியுமா அடிங்க. அது கொள்கை ரீதியாக அடிக்கிறீங்க. தனிப்பட்ட முறையில் நீ அணில் அப்படி இப்படி இது வந்து ஒரு 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 ஃபென்சிட்டிங் ஓட்டர்ஸ்க்கு வந்து ஒரு அவர்ஷன் கிரியேட் பண்ணிடும். ஸோ இதை தாண்டி வந்து இப்போது 2026 எலெக்ஷன் வந்து நோக்கும்போது சோஷியல் மீடியாவில் திமுக விசஸ் என்டிகே இந்த நரேட்டிவ் தான் இப்போ செட் ஆகிருக்கு. அதிமுக வந்து ஒரு புறம் வந்து அவங்க மக்களை நேரடியாக வந்து போய் சந்திக்கிறாங்க, ஆனால் அது வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. மறுபுறம் வந்து தாவேகா வந்து இப்போ தான் ஐடி விங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ 2026 தேர்தல் இந்த திமுக விசஸ் என்டிகே இந்த ஐடி விங்கோட அந்த சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு களத்தில் எதிரொலிக்கும் நினைக்கிறீங்க? இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி கட்சிகளுக்கு தொண்டர்கள் இருக்காங்களோ இல்லையோ ஸ்ட்ராங்கான ஐடி டீம் இருக்கணுங்கிறது எதிர்பார்ப்பு ஆயிடுச்சு. நீங்கள் கட்சிக்கு கொள்கை ரெடி பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு கட்சிக்கு நீங்கள் ஐடி விங்கை ரெடி பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து ஐடி விங்கினுடைய பவர் அந்த கட்சியை வளர்த்துறதுல ஒரு எதையும் தன் கட்சி கொண்ட கொள்கையை விட ஐடி விங் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த கட்சி துரிதமாக வளர்கிற அளவுக்கு இன்றைக்கி இது நல்லதில்லை. பட் அதுதான் இன்றைக்கி யதார்த்தமான சூழ்நிலையாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி எல்லா கட்சிகளுமே வந்து இந்த ஐடி விங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இருக்காங்க. இன்றைக்கி ஐடி விங்கு ஸ்ட்ரென்தன் ஆகிறனால நீங்கள் வந்து ஒரு ப்ராபகண்டா ரீச் ஆகும். பட் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகிறது வந்து எல்லாமே வந்து பெரிய லெவலுக்கு நடத்தர முடியாதுங்கிறது என்னுடையது. அந்த மனிதனுடைய தினசரி வாழ்க்கையில் தினசரி பிரச்சனையில் அவன் அங்கம் வகிக்கக்கூடிய பகுதியில் எந்த மாதிரியான அவனுக்கு உண்டான ஒரு அரசியலை வந்து யார் போய் முன்னே நின்று பேசி பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அதிமுகவை எடுத்துட்டிங்கன்னா ஐடி விங்கு ஒன்றும் பெரிய ஸ்ட்ராங் இல்லை அவங்களுக்கு. 53 வருஷ கட்சி இருந்தாலும் நம்மளே என்ன சொல்கிறோம், என்னங்க இப்போ வந்த கட்சியெல்லாம் வந்து ஐடி விங்கில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஏடிஎம்கே வந்து பெருசாக அந்த அளவுக்கு வந்து ஐடி விங்கில் இல்லையேங்கிற அளவுக்கு தான் பல பேர்த்தினுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து இந்த கடைசி இந்த ஒரு சுற்றுப்பயணத்தில் போய் ஒரு 100க்கும் மேற்பட்ட சட்டசபை மீட்டிங்லலாம் பார்க்கும்போது ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் கூடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது வந்து எப்படி கூட்டமாக இல்லை கூட்டப்படுற கூட்டமானு பார்த்தா கூட நீங்கள் எந்த ஒரு பேராமீட்டர் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னாலும் அங்கே அதிமுகவுக்கு வரக்கூடிய கூட்டத்தை அதிமுகவே எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலைகள் இருக்கும்போது வெறும் இப்போ அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஐடி விங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அது அவங்களுக்கு வந்து பவராக மாறும். ஐடி விங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க ஃபீல்டு ப்ரெசன்ஸை அதிகப்படுத்தணும். அப்போ ரெண்டுமே வந்து 2 கைகள் மாதிரி. இப்போ ஒரு கை எனக்கு பவராக இருக்குது, இன்னொரு கை எனக்கு பவர் இல்லைன்னா என்னால் வந்து ஒரு ஏபிளாக பண்ண முடியாது. என்னுடைய 2 கைகளுமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பலமிக்க ஆற்றலை பெற்றிருக்கோ அந்த அளவுக்கு வந்து என்னால் செயல்பாடுகளை துரிதமாக செய்ய முடியும். இல்லை சார், இந்த 2 விஷயத்தையும் வந்து இவ்வளோ நாட்கள் வந்து திமுக கரெக்டாக பண்ணிட்டு வந்தாங்க. ஐடி விங்கையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம், அதே மாதிரி ஃபீல்டுலேயும் வந்து கரெக்டாக எஃபிஷியன்ஸாக ஒர்க் பண்ணுறது பார்க்கணும். இப்போ நாம் தமிழரும் அதை வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து களத்திலையும் பண்ணிட்டு வராங்க, ஐடி விங் மூலமாக பண்ணிட்டு வராங்க. ஸோ ஒரு ப்ரெஷரை வந்து 2 தரப்புலேருந்து நாம் தமிழ் வந்து திமுக ஏற்படுத்துகிறாங்க. கட்டாயமாக நீங்கள் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு டோர்னமெண்ட்டில் விளையாடும்போது நீங்கள் எல்லாம் ஒரு 8 டீம் இருக்குன்னா அதில் ஏதாவது பெரிய டீமோ அதை மட்டும்தான் நம்ம நினச்சி வருத்தப்படாமல் வரல. ஒவ்வொரு டீமுமே முக்கியம். அப்போ அந்த ஒவ்வொரு டீம் நகர்த்தக்கூடிய காய்கள் எப்படி இருக்குது, அவங்களுடைய விளையாட்டுகள் எப்படி இருக்குங்கிறத எல்லாருமே வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு திமுகவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் வந்து பெரிய, ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஏற்கனவே முதல்ல கேள்வி கேட்ட மாதிரி இன்றைக்கி பெரிய மீடியா வெளிச்சம் வந்து ஆரம்ப கட்டத்தில் நாம் தமிழருக்கு இல்லை. ஆனால் அவங்களை எல்லாம் பட்டி தொட்டி பூரா கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கி வந்து சாதாரணமாக ஒரு 4 லட்சம் வாக்கில் ஆரம்பித்தது இன்றைக்கி 36 லட்சம் வாக்கில் வந்து நிற்குதுன்னா இதுக்கு காரணம் வந்து இந்த யூடியூப் ஐடி விங்கு தான். அது அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த யூடியூப்பை அந்த ஐடி விங் வந்து ஏபிளாக பயன்படுத்தி இன்றைக்கி ட்விட்டர் தளமாகட்டும், யூடியூப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்றைக்கி மற்ற எந்த சமூக ஊடகங்களாகட்டும் நாம் தமிழர்கள் வந்து பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பட் இன்னும் வந்து அவங்க அடுத்த லெவலுக்கு போக வேண்டியது என்னென்னா கட்டமைப்பு. பெரிய அளவுக்கு வந்து ஒவ்வொரு எத்தனை மாவட்டங்களாக பிரித்து அதுக்குண்டான ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு பேரூராட்சியில் அந்த மாதிரிலாம் நிறைய இன்னும் அந்த கட்டமைப்பு சைட்லேயும் வந்து மாநாடுகள் நடத்துகிறாங்க, மீட்டிங் நடத்துகிறாங்க. இன்னும் அந்த கட்டமைப்பை வந்து ஒரு துரிதமாக அவங்க வளர்த்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் தமிழரும் இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். அவங்களுக்கு கட்டமைப்பு அவசியம் சொல்கிறீங்க சார். மற்ற கட்சிகள் மாதிரி நாம் தமிழர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து அது இல்லாமல் தான் இவ்வளோ தூரம் வாழ்ந்து வந்திருக்காங்க. அதாவது இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்கும், வாட் காட் டு ஹியர் won't get you there. உங்களை எது இங்கே கொண்டு வந்ததோ உங்களை இலக்கை நோக்கி அதே உங்களை கொண்டு செல்லாததுங்கிறது தான் அது அர்த்தம். நீங்கள் இது வந்து சாதாரணமாக வந்து நீங்கள் ஒரு 4 லட்சம் வாக்குலேருந்து 36 லட்சம் வாக்கு வர்றது வந்து ஓகே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாணவன் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன்,
அவன் வந்து ஒரு 40 மார்க் தான் வாங்கிட்டு இருக்கான். அந்த 40 மார்க் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மாணவனை ஒரு 70-80 மார்க் வாங்க வைக்கிறது ஈஸி. ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 95 ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிற மாணவனை ஒரு 97-8க்கு கொண்டு போகிறது ரொம்ப சிரமப்படணும் நீங்கள். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, இனிமேல் இதே வந்து நம்மளை ஒரு கட்டமைப்பு இல்லைன்னா கூட கொண்டு போய் சேர்த்துருவோம்னா சாத்தியப்படாது. அப்போ இன்றைக்கி வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிகளுக்கும், அது இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்களோ நேற்று ஆரம்பித்தாங்களோ ஆண்டாண்டு காலமாக இருக்காங்களோ, கட்டமைப்புங்கிறது என்ன, அந்த கட்சிக்கு உண்டான அமைப்பு ரீதியான பலம் ஒவ்வொரு பகுதியிலையும் சிற்றூர் முதல் கொண்டு கிராமம் முதல் கொண்டு பகுதியிலிருந்து கிளையிலிருந்து அவங்களுக்குன்னு சொல்லி இந்த கட்சியினுடைய அத்தனை கொள்கை கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் எல்லா பிரச்சாரங்கள் இது எல்லாத்தையும் கொண்டு போய் வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்துறது தான் அந்த பார்ட்டி கட்டமைப்பினுடைய பலம். அந்த பலம் வந்து எப்பேற்பட்ட கட்சி, நீங்கள் எப்பேற்பட்ட சித்தாந்தத்தை வச்சுருந்தீங்கனாலும் கட்சியினுடைய கட்டமைப்புங்கிறது கட்டாயம் தேவையான ஒன்று. நம்ம வந்து தேர்தலில் ஜெயிக்கணுங்கிற சூழ்நிலைக்கு வரும்போது அப்போ இன்றைக்கி இதில் வச்சுட்டே இந்த பாருங்கள் 1% 8% இப்படியே நாங்கள் வந்துட்டோங்கன்னா இதே 8% 40%ஆக கொண்டு போகிறதுக்கு இதே போதுமானா கண்டிப்பாக போதாது. பல்வேறு நன்றி சரண்ராஜ்.